திமுக செயல் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் வந்திருக்கார். வணக்கம். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பை பார்த்திருப்பீங்க. நிர்பந்திக்கப்பட்டு நான் இந்த பதவியிலிருந்து விலகி இருக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்த கட்டமாக ராஜினாமாவை வாபஸ் பெறுவீர்களா என்று கேட்டபோது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டால் அதை செய்வேன் இருக்காரு. உங்களுடைய கருத்து, உங்களுடைய பார்வை என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேட்டியை பார்த்ததுக்கு பிறகு நான் சொல்ற கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்வராக இருந்த பன்னீர்செல்வத்தை சசிகலா நடராஜன் அவர்கள் செயல்படவே விடவில்லை. இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுமே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதிமுகவை சார்ந்த உண்மையான விசுவாசிகள், அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், தோழர்கள் இந்த கருத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நானும் இதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதைத்தான் கொஞ்சம் காலம் கடந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய பேட்டியில அதை நிரூபித்து அதை சொல்லி இருக்கிறார். ஆக அனைத்துமே இந்த ஆட்சியில ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருக்கு. அதாவது முதலமைச்சரையே மிரட்டி ராஜினாமா கடிதம் வாங்கியிருக்கிறாங்க. ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச முதலமைச்சருக்கே இந்த கதி ஏற்பட்டிருக்கு. இதை முதலமைச்சரே தன்னுடைய பேட்டியில மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார். ஆக இதிலிருந்து நான் கேட்க விரும்புறது, மிரட்டியவர்களை உடனடியாக அவர்கள் மீது உடனே கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போது காபந்து அரசாங்கம் இருக்கக்கூடிய இந்த நிலையில அதனுடைய முதல்வரை இப்படி சொல்லி இருப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. ஆக இப்போதைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அரசே இல்லை என்ற ஒரு நிலை உருவாகி இருக்கு. அதனால உடனடியாக கவர்னர் அவர்கள் இதில் தலையிட்டு தமிழகத்தில் அரசியல் சாசனப்படி ஒரு ஆட்சி அமைவதற்கு உரிய நடவடிக்கையை ஆளுநர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அப்படியான ஒரு ஆட்சி அமைவதை பொறுப்பான ஒரு எதிர்க்கட்சியாக நீங்கள் ஒரு ஜனநாயக முறைப்படி எப்படி செயலாற்ற இருக்கிறீங்க? நாங்க ஜனநாயக முறைப்படி தான் ஆரம்பத்திலிருந்து இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க ஒன்றும் சர்வாதிகாரமா எந்த கருத்து எதையும் சொல்றது இல்லை. நாங்க சொன்ன கருத்தை தான் இன்னைக்கு முதலமைச்சரே வெளிப்படையா தன்னுடைய பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. ஆக இதை நாங்க கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது எப்படி போகிற நிலையை பொறுத்து எங்களுடைய முடிவு இருக்கும் என்பதை தெரிவிச்சு. பாரதிய ஜனதா கட்சி அவரை இயக்குவதாக அதிமுக குற்றம் சாட்டுகிறது. நீங்க அப்படி பாக்குறீங்களா? சரி, நான் சொல்றேன். இப்ப முதலமைச்சருடைய பேட்டி வந்திருக்கு. அடுத்து இதே தொடர்ந்து அவர் என்ன பேட்டி கொடுக்கிறாரு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய கருத்தை சொல்றேன்.